நண்பர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ், உங்க வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங்காக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஒரு வடக்கு நண்பர் நம்ம ஊர்ல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறத உங்களுக்கு நான் இன்னைக்கு தெரியப்படுத்த போறேன். பொதுவா வந்து ஒரு சில வேலைகள் இப்ப நம்மளாலே முடியல அப்படின்னா முடியலன்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடணும். முடியக்கூடிய இடத்துக்கு நம்மளே சொல்லி அனுப்பணும். இல்லைன்னா நம்ம ஒர்க் ஷாப்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்புறதா வந்து டீசென்டான ஒரு வேலைக்காரனுக்கு நல்ல பழக்கம். ஆனா நிறைய நண்பர்கள் அதை பண்றதே கிடையாது. எப்படியாவது அந்த வேலையை நம்ம செஞ்சிடணும். ஒரு சில பேர்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், முடியாதுன்னு சொன்னா அவன் வந்து வேலைக்காரனே இல்ல, அதனால முடியணும், எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வலுக்கட்டாயமா செஞ்சு அந்த ஜாப் ஃபெயிலியர் ஆகிறது கூட தயாரா இருக்கீங்க. ஆனா நம்ம முடியலன்னு சொல்றது ஒரு நல்ல வேலைக்காரனுக்கு அழகுதான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சோ இன்னைக்கு வந்து இந்த வடக்கு நண்பர் எப்படி கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறத அவரே சொல்லுவாரு. அவர் ஹிந்தியில சொல்லுவாரு, அதுக்கப்புறம் நான் அது என்ன அவர் தமிழ்ல சொல்றாரு அப்படிங்கறது நான் சொல்றேன். சோ ஹிந்தியில சொல்லக்கூடியது ஹிந்தியில உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்க அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க brother. உங்களுக்கு என்ன பிரச்சனை? हमारे हिंदी सुनने वाले भाई समझने वाले सोचने वाले हैं। फिर पहले दुकान पे यहीं आए, अपना काम कराए। 7 बजे सुबह में इधर आया था मॉर्निंग में, तो ये दुकान बंद था, मार्केट में गया, ये होल खराब हो गया, मेरा मार्केट में काम नहीं हो पाया, ये खराब हो गया। यहाँ पर आप आइए 10 बजे करीब में, 10 बजे आइए, अपना चूड़ी उड़ी जो भी कटवाना है कटवा के जाइए। बेस्ट काम हो गया, मेरा काम यहाँ सफल हो गया, सही हो गया। चूड़ी उड़ी जो भी कटवाना, लेट का जितना काम है हमें यहाँ हो जाएगा। 10 बजे के बाद आप आइए, यहाँ पे संपर्क करिए। நண்பர்களே, இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றேன். நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து காலைல ஒரு 7:30 மணிக்கு வந்திருக்காரு போட்டுருக்கு. நம்ம ஒர்க் ஷாப்பே வந்து 9:10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். பொதுவாகவே அதான் டைமிங். ஸோ இன்டர்நெட்லயும் நம்ம அதான் கொடுத்துருக்கோம். இவர் 7:30 மணிக்கே வந்து எனக்கு கால் பண்ணிருக்காரு. பொதுவாக நம்ம 7:30 மணிக்கெல்லாம் ஃபோன் வந்து சைலண்ட்ல தான் கிடக்கும். 10 மணிக்கு 9 மணிக்கு மேல தான் உங்களுக்கு வந்து ரிங்கிங் மோட்லேயே போடுவோம். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஜாப் வந்து இப்ப என் கையில இருக்கு. இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மிஷின், அதாவது 4 வழிச்சாலை பணிகள்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ல வரக்கூடிய ஒரு ஜாப் இது. சோ இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 2 போல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த போல்ட் கட் ஆயிட்டு, இந்த போல்ட் வந்து எல்லா பீஸ்லயுமே கட் ஆயிட்டு, அடுத்தடுத்து கட் ஆயிடுச்சு. சோ இந்த போல்ட்டை வந்து வெல்டிங் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் வந்து வெல்டிங் பண்ணி எடுக்க சொல்லி ஒரு ஒர்க் ஷாப்ல கொடுத்திருக்காரு போட்டு, நம்ம ஒர்க் ஷாப்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒர்க் ஷாப்ல கொடுத்திருக்காரு போட்டு. இந்த போல்ட் தான் கட் ஆனது. நீங்க வாங்க கொஞ்சம் பார்க்கலாம். இந்த போல்ட் கட் ஆயிருக்குல்ல, இந்த போல்ட்டை எடுக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த போல்ட்டை எடுக்க முடியாம ஓட்டை போட்டுருக்காருங்க, ட்ரில்லிங் பண்ணிருக்காரு. சோ ட்ரில்லிங் வந்து கிராஸ் ஆகிட்டாரு. உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த பாடியில பட்டுச்சு பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இந்த பாடியில பட்டுச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி வந்து இந்த பீஸே வந்து டேமேஜ் பண்ணிருக்காரு. நிறைய நண்பர்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். ஏன்னா நம்மளால முடியல அப்படின்னா ஓட்டை போட்டு எடுத்துலான்னு ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து ஷெட் கட்டானா சொல்றீங்க. அந்த மாதிரி ஓட்டையெல்லாம் எல்லா ஜாப்லையும் போட்டு எடுக்க முடியாது. ஒரு சில ஜாப்ல தான் அது வந்து சக்சஸ் கொடுக்கும். எல்லா ஒர்க் ஷாப்லயும் வந்து கார்பரேட் ட்ரில் பிட்லாம் இருக்காது. நிறைய ஒர்க் ஷாப்ல ஆல்னரி ட்ரில் பிட் தான் இருக்கும். ஆல்னரி ட்ரில் பிட் அப்படிங்கும்போது டிவிஎஸ் போல்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்னரி ட்ரில் பிட் அவ்வளவு சீக்கிரம் இறங்காது. அப்ப ட்ரில் பிட் வளைச்சிக்கிட்டு போய் பாடியில தான் வந்து டேமேஜ் பண்ணும். எப்படிங்க இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ஜாப்ல அவர் மொத்தம் 5 பீஸ் கொண்டு வந்திருக்காருங்க. இன்னும் 2 பீஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம வந்து இதை வெல்டிங் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப இதுல எடுத்துட்டோம், இந்த பீஸ்ல வந்து எடுத்துட்டோம். இப்ப பாருங்க, இதை எடுத்துட்டோம் பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜாப் வந்து பினிஷிங்கா பண்ணணும். தெரியலன்னா தெரியல, இல்ல முடியலன்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஒர்க் ஷாப்காரங்க சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம அதை செய்ய முடியும்னு சொல்லி செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகும். இப்ப இந்த வீடியோல பாக்கி 2 பீஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. அது எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்போ வீடியோல காட்டுறேன். தொடர்ந்து பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்க, அந்த பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டான போல்ட் மேல கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் பண்ணி மேல கொண்டு வந்துருக்கோம். இப்ப வெல்டிங் பண்ணி மேல கொண்டு வந்ததுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டீராட வச்சு வெல்டிங் பண்ணி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண போறோம். எடுத்த உடனே டீராட வச்சு ரிமூவ் பண்ணீங்கன்னா வராது. இந்த மாதிரி டீராட வச்சு பண்ணீங்கன்னா வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஸ்ல ஹீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ட்ரை பண்ணோம். இப்ப நம்ம டீராட வெல்டிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி கழட்டுறோம் அப்படிங்கறதையும் பாருங்க. மறக்காம நம்ம சேனல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா ஒரு ஒர்க் ஷாப் காரன் நீ குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. ஏன் இந்த பதிவுல நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஒரு வேலை முடியல அப்படின்னா முடியலன்னு சொல்லி ஒத்துக்கிறது ஒரு நல்ல வேலைக்காரனுக்காக. அதை வச்சுட்டு அதை வீணாக்கி அனுப்புறது நல்லது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்க, வெல்டிங் பண்ணிட்டாரு அது ஃபுல்லா. இப்ப அடுத்து நம்ம கேஸ்ல ஹீட் பண்ண போறோம் அந்த போல்ட்டை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓட்ட போட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு சில ஜாப் மட்டும்தான் ஈஸியா ஓட்ட போட்டு ஈஸியா எடுக்க முடியும். எல்லா ஜாப்லயும் ஓட்ட போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இந்த மாதிரி பட்டையா இருக்கிற ஜாப்ல எல்லாம் ஈஸியா ஓட்ட போட்டுடலாம். இதுலயே கிராஷா போட்டாங்க. அப்ப இன்ஜின் மாதிரியான, நான் லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு இன்ஜின்ல இருந்து எடுக்கிற மாதிரி வீடியோ பண்ணிருப்பேன். நீங்க உடனே அதை ஒரு நண்பர் பார்த்துட்டு ஓட்ட போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஓட்டெல்லாம் எல்லாத்துக்கும் ஈஸியா ஆகாதுங்க. இப்போ
பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Good.